எவ்ரிபடி! இன்னைக்கு ஒரு குயிக் பீனட் சட்னி எப்படி பண்றதுன்னு என்னோட வெர்ஷன்ல பார்க்கலாமா? நைஸ். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் பீனட்ஸை. அதோட தோல் எடுத்துட்டு இப்படி சைடில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அப்புறமா சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸ் எல்லாமே இருக்குது. இதுவும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். சும்மா கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிட்டா போதும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு பண்ணாதீங்க. அப்புறமா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்துட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு, அப்புறமா கொஞ்சம் தேங்காய், அப்புறமா ஒரு 10 பெப்பர் கார்ன்ஸ், ஒரு 3 மிளகா, அப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எல்லாமே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணலங்க, நான் ஜஸ்ட் அப்படியே நார்மலாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இதாச்சும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்திருக்கேன். இப்போ மிக்ஸி பண்ணிக்கலாம். தண்ணி போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா இன்னமும் இட்லிக்கு வச்சு சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு அப்படியே தாளிச்சிக்கலாம் நம்ம சட்னி. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு, உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு பிடிச்சிச்சா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நல்லா இருக்கா?